கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மகிமை நிறைந்தவராய், ஜீவிக்கிறவராய், ஜீவனுள்ளவராய் இருக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் மனிதனுக்காக சிலுவையிலே பெரிய காரியங்களை செய்தார். எனவே பெரிய காரியங்களை நாம் சிந்தித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சிருஷ்டிப்பின் 7 வார்த்தைகளும் சிலுவையின் 7 வார்த்தைகளும். சிருஷ்டிப்பிலே மனித சரீரத்திற்கு தேவையான காரியங்கள் என்னவோ அவைகளையெல்லாம் 7 வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் அற்புதமாக சிருஷ்டித்து மனிதனுக்கு கொடுத்தார். அதே போல சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொல்லி மனிதனுடைய ஆன்மீக தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக அங்கே தம்முடைய வார்த்தைகளை சொல்லி பிதாவினுடைய கரத்தில் கடைசியாக தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காரியத்திற்கு ஆரம்பமான வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள். அதே போல ஒரு காரியத்தின் முடிவிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆரம்ப நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் ஆதியாக முதல் 2 அதிகாரங்களிலே சொன்ன வார்த்தைகள் முழு உலகத்தையும் மனுஷனையும் சகலத்தையும் சிருஷ்டித்தாரே, அவைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல 7 வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லி மனிதனுடைய ஆன்மீக தேவைகளுக்காக அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். முதல் வார்த்தைகளும் மிக முக்கியமான ஒன்றுதான். அதே நேரத்தில் மரிக்கின்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள் தான். உயிரோடு வாழும் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் அவர் மரிக்கின்ற நேரத்தில் சிலுவையிலே அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. வயதானவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கும்போது மரிக்கிற தருவாயில் என்ன சொன்னார் என்று கேட்பார்கள். வயதான நேரத்தில் மரண தருவாயில் இருக்கும்போது என்ன சொல்லுவார் என்றும் காத்திருப்பார்கள். மரண வாக்குமூலம் என்றே அது ரொம்ப முக்கியமானது என்று அதை கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் ஆரம்ப நாட்களிலே பூமியை சிருஷ்டிக்கும் போது சொன்ன வார்த்தைகளும் சிலுவையிலே இயேசு மரிக்கும் போது சொன்ன வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே இந்த வார்த்தைகளை நாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு தியானித்து முன் செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது வெளிச்சமும் மன்னிப்பும் என்ற வார்த்தையை நாம் சிந்திக்க போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் செய்யும்படியாக நியமித்தார். ஆனால் இரட்சகருடைய கரத்தில் அவர் எதையும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு பிள்ளைகளை நாம் ஏதாகிலும் சமையல் பண்ணுவிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் என்றால் அதற்கு ஏற்ற மூலப்பொருட்களையும் மற்ற உபகரணங்களையும் கரத்திலே கொடுப்போம். அவைகளை கொண்டு அவர்கள் உருவாக்கி அந்த சமையலை சிறப்பாக செய்வார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய கரத்தில் எதுவும் இல்லை. ஆனால் அவர் விசுவாசத்தோடே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையிலே உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. அதைத்தான் 100க்கு அதிபதியும் கூட அன்னைக்கு கண்டுபிடித்தான். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். அவருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் அப்படியே வந்துவிட்டது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது வெளிச்சத்தை கொண்டுதான் எல்லா காரியங்களையும் செய்கின்றார். இது என்ன வெளிச்சம் என்பது எல்லாருக்கும்
ஒரு கேள்வியாக இருக்கிறது. அநேக நாஸ்திகர்கள் மற்றவர்கள் கூட கேட்கிறார்கள், 4ஆம் நாளில் தானே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார், முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே, இது என்ன வெளிச்சம் என்று அநேகர் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது 27:1 சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனுமானவர் என்று சொல்லுகிறார். அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய முகம் வெளிச்சமாக இருக்கின்றது. 104ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அவர் தம் பக்கத்தில் வைத்திருக்கிற தூதர்கள் எல்லாரும் வெளிச்சமுள்ள தூதர்களாக இருக்கிறார்கள். பேதுரு அங்கே சிறைச்சாலையின் அறைக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு தூதன் உள்ளே போகிறார், வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தம்முடைய தூதர்களை கூட வெளிச்சமாகத்தான் வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று 119ஆம் சங்கீதம் 105 நாம் பார்க்க முடிகின்றது. எகிப்து தேசத்திலே 3 நாள் காரிருள் இருந்தது, ஆனால் கோசே நாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்றைக்கு எங்கும் இருள், இவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தது என்றால் தேவன் கொண்டு வந்த ஒரு சிறப்பான வெளிச்சமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அன்றைக்கு சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை விட வித்தியாசமான ஒரு வெளிச்சத்திலே நடத்தினார். என்ன வெளிச்சம்? அங்கே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்று பார்க்கிறோம். இப்படி பலவிதமான வெளிச்சங்கள் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதன் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தார். மனிதனாலே ஒரு வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடிந்திருக்கும் என்று சொன்னால், அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பு திரி விளக்கினாலே வெளிச்சத்தை, மனிதர்கள் அரிக்கன் விளக்கினாலே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்க முடியும் என்று சொன்னால், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் வெளிச்சத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சத்தை நம்முடைய தேவனால் கொண்டு வர முடியும். பரலோக ராஜ்யத்தில் கூட அங்கே சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதல் நாள் கர்த்தர் ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை உண்டாக்கி இந்த பூமியிலே மகத்தான கிரியைகளை செய்வதற்கு அவர் செயல்பட்டார். ஏன் இந்த வெளிச்சம்? ஒரு காரியத்தை செவ்வையாய் தெளிவாய் செய்வதற்கு வெளிச்சம் அவசியமாய் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளும் இருந்தது. இந்த வெறுமை ஒழுங்கினம் அனைத்தையும் மாற்றுவதற்கு, இருளை மாற்றுவதற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கர்த்தர் சகலத்தையும் சிறப்பாக செய்கிறவராயிருக்கின்றார். வெளிச்சம் மனிதனுக்கு முதலாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கூடுகை நடக்கின்றது, அங்கே நல்ல மின் விளக்குகள் எல்லாம் சிறப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அங்கே கரண்ட் கட்டாகும் பொழுது ஒரே இருட்டு, மக்கள் எல்லாம் சோகமாகி விடுவார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் வரும் பொழுது எல்லாரும் சோகமாக இருக்க மாட்டார்கள், கரங்களை தட்டுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்? அங்கே வெளிச்சம் வந்து விட்டது. அப்போ மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வெளிச்சமாக இருக்கின்றது. அதைத்தான் பிரசங்கி 2:13 இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவோ உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தில் தான் செய்து முடிக்க முடியும். அன்றைக்கு யோசுவா எதிரிகளை வீழ்த்த வேண்டும், திரளான எதிரிகள், நேரம் 6 மணி ஆக போகிறது, இப்பொழுது ஆண்டவரே இந்த சூரியன் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறான். கட்டளையிடும் பொழுது சூரியன் ஒரு பகல் முழுவதும் அங்கே 12 மணி நேரம் வானத்தில் அப்படியே தரித்து நிற்கிறது. எவ்வளவு சத்துருக்கள் இருந்தார்களோ அவ்வளவு சத்துருக்களையும் முறியடித்து அவன் ஜெயத்தை பெற்று ஒரு வெற்றி வீரனாய் மாறிவிட்டான். வெளிச்சம் மனிதனுக்கு சந்தோஷத்தையும் அநேக காரியங்களை செய்வதற்கு, வெற்றியை சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இது ரொம்ப மனிதனுக்கு முக்கியம். இதைத்தான் ஆண்டவர் 7 நாட்களிலும் இந்த வெளிச்சத்திலே சகல காரியங்களையும் அவர் செய்து முடித்தார், நிறைவேற்றினார். இப்பொழுது சிலுவையிலே இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மன்னிப்பை பற்றி பேசாமல் இருக்கவில்லை, எத்தனை முறை பேசியிருக்கின்றார். பேதுரு என் சகோதரன் தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது 7 முறை மாத்திரமா என்று கேட்டான். 7 முறை மாத்திரமல்ல, 70 முறை நீ மன்னித்து கொண்டே இரு என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவர் வேதனைக்குள்ளும் பாரத்திற்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் இருக்கும் பொழுது அவர் அவர்களுக்காக, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். அவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பார்த்தால், அவர்கள் மகிமையின் தேவனை அறியாதபடியினால் அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். மகிமையின் தேவனை அவர்கள் அறிந்திருப்பார்கள், ஆனால் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அறியாததினாலே, அவர்தான் மகிமையின் தேவன், அவர்தான் ரட்சிப்பின் தேவன், அவர்தான் சகலத்தையும் படைத்த தேவன், அவர்தான் நம்மையும் உருவாக்கிய தேவன் என்ற அறிவு இருந்திருக்குமானால் அவர்கள் அறைந்திருக்க மாட்டார்கள். அந்த அறிவு இல்லை. அது மட்டுமல்ல, அவர் சிலுவையில் அடிக்கப்படுவது முழு உலகத்தின் மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். அவர் பலி ஆனால்தான் மக்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதையும் அவர்கள் அறியவில்லை. அப்போ அவர்கள் அறியாமலே இந்த காரியத்தை செய்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வேதனையின் மத்தியிலும் பிறருக்காக அவர் ஜெபிக்கின்றார். அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுதுதான் மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சமாதானத்தோடு இருக்க முடியும், அவன் வெளிச்சம் உள்ளவனாக இருக்க முடியும். எனவே மன்னிப்பு என்ற ஒரு வெளிச்சம் முழு பூமிக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, அங்கீகரிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சுக வாழ்வுதான். இன்றைக்கு என் பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது, என் சாபத்தை மன்னிக்க முடியாது என்று பின்வாங்கி போக வேண்டாம். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபத்துக்குள் இருந்தாலும், உன் பாவத்தை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவினிடத்திலே ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கும் நீ உன் பாவத்தை அறிக்கை செய்து அவர் பாதத்தில் விழுவாய் என்று சொன்னால் உன்னை மன்னித்து மாபெரும் மன்னிப்பின் நிச்சயத்தை உனக்கு கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் நமக்கு விரோதமாய் செய்கிறவர்களுடைய குற்றங்களை, குறைகளை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சில நேரங்களில் நாம் பஸ்ஸில் போகும் பொழுது நம்முடைய கால்களில் யாராவது மிதித்து விடுவார்கள், சாரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிறோம். ஒருவேளை அவர்கள் சொல்லாமல் போனாலும் அந்த மன்னிக்கின்ற இருதயம் நமக்குள்ளே இருக்கின்றதா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இன்னைக்கு நமக்கு தேவை. இந்த உலகத்தில் மன்னிப்பின் சுபாவம் மிகப்பெரிய சுபாவம், உயர்ந்த சுபாவம். ஸ்தேவானை கல்லெறிந்த பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்த பொழுது அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்தது. மன்னிப்பை வழங்குகிறவர்களுடைய முகத்திலே ஒரு தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசிக்கிற முகமாய், மகிமை நிறைந்த முகமாய் இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அப்போ மன்னிப்பு இவ்வளவு பெரிய பிரகாசத்தை மன்னிப்பை கொடுக்கிறவர்களுக்கு தருகிறது, மற்றவர்களுக்கும் அது கிருபையை வழங்குகிறதா இருக்கின்றது, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே இந்த மன்னிப்பின் சிந்தையிலே நாம் வளருவோம், பெருகுவோம். அடுத்த வசனத்தை நாம் சிந்திக்கலாம். 2வது வார்த்தை, ஜலத்தின் பிரிவும் ஜனத்தின் பிரிவும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 6 வசனம் முதல் 10 வசனம் வரைக்கும், லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். ஆண்டவர் 2வது நாள் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் உண்டாவதும் பிரிப்பதுமான வேலையை அவர் நடைபெறும்படி சொல்லுகின்றார். இப்பொழுது ஜலத்தின் மத்தியிலே ஒரு ஆகாய விரிவு
அப்படியே உண்டாகின்றது. அந்த ஆகாய விரிவுக்கு மேலே தண்ணீரும் ஆகாய விரிவுக்கு கீழே தண்ணீரும் இருக்கிறது. ஜலத்தை பிரிக்கின்ற வேலையை அந்த ஆகாய விரிவு அப்படியே நடப்பித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆகாய விரிவு மிக முக்கியமான வேலையை செய்தது. அதற்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். இப்பொழுது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று ஆண்டவர் சொன்னார். வானம் மிக முக்கியமான ஒன்று. அங்கேதான் அவர் இருக்கின்றார். அவருடைய சிங்காசனம் இருக்கின்றது. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கின்றார்கள். பரலோகம் எப்பொழுதும் துதி நிறைந்த இடமாக, மகிழ்ச்சி நிறைந்த இடமாக அது இருக்கின்றது. அதே போல ஆகாயத்திற்கு கீழே பூமி இருக்கின்றது. அந்த பூமியிலே மனிதர்களுக்கு தேவன் பூமியை கொடுத்தார். மனிதர்களாகிய நாம் இந்த பூமியிலே வசித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பூமியிலே சந்திக்கின்றார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே நம்மோடு கூட வந்தவர் வாசம் பண்ணுகிறவராகவும் அசைவாடுகிறவராகவும் இருக்கின்றார். அப்போ அந்த பிரிவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வானம் இன்றைக்கு மிகவும் பறந்து விரிந்திருக்கிறது. வானத்தை திரை போல அவர் பிரித்திருக்கிறார். அந்த வானம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வானத்திற்கு மேலும் வானத்திற்கு கீழும் அங்கே இரண்டு உலகத்தை பிரித்து வைத்திருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. சில நேரங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆபிரகாமையும் லோத்தையும் பிரித்தது அவர்களுடைய ஆஸ்தியின் பெருக்கமாக இருக்கின்றது. அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தது மோசையினுடைய கோல் தண்ணீரை இரண்டாக பிரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆகாய விரிவு மேலே மகிமையான காரியத்தை வைத்திருக்கின்றது. பூமியிலும் அவருடைய திட்டப்படியான காரியங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆகாயத்திற்கு மேலே அது மேன்மையான இடமாக இப்பொழுது அது அமைந்து விட்டது. அந்த இடத்திற்கு மனிதனை கொண்டு போவதுதான் தேவனுடைய திட்டமாகவும் சித்தமாகவும் இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, 3 வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மனுஷர்கள் பேச்சும் வாக்கும் அடங்காத ஒரு இடத்திற்குள்ளே அவன் கடந்து போனான் என்று பவுல், கேட்கக்கூடாத வார்த்தைகளை நான் கேட்டேன் என்று பவுல் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அது உன்னதமான ஒரு இடம் என்று பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவரும் ஜனத்தின் நின்று ஜனத்தை பிரிக்கின்றார். எப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், 2 கல்லர்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவனும் இயேசு கிறிஸ்துவை தூசிக்கின்றான். நீ உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று பரியாசம் பண்ணுகின்றான். இன்றைக்கு அநேக பாவிகள், அநேக துன்மார்க்கர்கள் தங்களுடைய வேதனையிலும் தங்களுடைய பாவத்திலும் சாபத்திலும் அவர்கள் மற்றவர்களை பரியாசம் பண்ணவும் நீதிமான்களை கேலி செய்கின்ற காரியத்திலும் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் கவனித்த இன்னொரு கள்ளன், அவன் மேலே அந்த மன்னிப்பின் வெளிச்சம் உதித்தது. மன்னியும் என்று இவர் கேட்கிறாரே, அப்படியானால் அந்த மன்னிப்பை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? அவர் அருகிலிருந்தும் இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது தானே என்று சொல்லி அவன் விரும்பினான். மற்ற கள்ளனை பார்த்து கண்டித்தான். நீ இப்படிப்பட்ட ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று இவனை கடிந்து கொண்டு இயேசுவை உயர்த்தி அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த சனப்பொழுதிலே நீ என்னோடு இருப்பாய், உனக்கு நான் பரதீசை தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய மனம் திரும்புதலின் நிமித்தம், அவனுடைய உணர்த்துவித்தலின் நிமித்தம், அவனுடைய பரிசுத்த சிந்தனை நிமித்தம்
அவர் ராஜா என்று அங்கீகரித்து அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு என்பதை அவன் உணர்ந்து கொண்டபடியினாலே அவனுக்கு ஆண்டவர், நீ என்னுடைய ராஜ்யத்திலே இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவத்தையும் நம்முடைய அபாத்திர தன்மையையும் உணர்ந்து கிறிஸ்துவனிடத்தில் யாரெல்லாம் இன்றைக்கும் நெருங்குகிறார்களோ அவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கின்றார். மூன்றாவது வார்த்தையாக இயேசு சொன்னார். என்ன வார்த்தை என்று சொன்னால், ஜாதியின் போஷிப்பும் குடும்ப பராமரிப்பும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 13, யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அங்கே புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே பூமியிலே முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். தங்களில் தங்கள் தங்கள் தங்கள். ஒவ்வொரு பூண்டுகளும் மரம் செடி கொடிகளும் தனக்குரிய கனிகளை தனக்குரிய மேனியை கொடுக்கும்படியாக சொன்னார். அது அப்படியே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இவைகளை முளைக்க பண்ணினார் என்று சொன்னால், முழு உலக மக்களையும் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அவர்களை போஷித்து அவர்களை திருப்தியாக்கி அவர்களை நிறைவுள்ளவர்களாய் வளர்த்து எடுத்து சந்தோஷமாக்கி அவர்கள் தம்மை ஆராதிக்க வேண்டும், தம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சகல நன்மைகளையும் அவர்களுக்கு கொஞ்சம் குறைவில்லாமல் நிறைவாகவே வாரி வழங்கினார். 3ஆவது நாளிலே 3ஆம் வார்த்தையை சொல்லி. பிரியமானவர்களே, இப்பொழுது சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். முழு உலகத்தையும் போஷிப்பதற்கு சகல புல் பூண்டுகளையும் கனிதரும் மரங்களையும் விருட்சங்களையும் உருவாக்கியிருந்த இரட்சகர் தெய்வம் தன் தாயை போஷிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர் மறக்கவில்லை. தன் தாயை போஷிப்பதற்கு பராமரிப்பதற்கு ஒரு சீசனை, அருகில் இருந்த சீசனை, தம்மில் அன்பு கூர்ந்த சீசனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருகிலே நாம் கிறிஸ்துவுக்கு நெருங்கி வருகிறோமோ அவ்வளவுக்கு அருகில் வர வர அவர்களுக்கு தேவன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுக்கின்றார். இந்த நாட்களிலே தாய் தகப்பனை கனம் பண்ணுவது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு தாயை நாம் கனம் பண்ண வேண்டும். எப்படி? அவர்களுக்கு ஐக்கியத்தின் மூலமாக கனம் பண்ண வேண்டும், தேவைகளின் மூலமாக அவர்களை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு பெற்றோருக்கு அநேக பிள்ளைகள் ஐக்கியத்தை கொடுப்பதில்லை. பெற்றோரை எங்கேயோ ஒரு இடத்திலே அனுப்பிவிட்டு அவர்கள் எங்கேயோ ஒரு சூழலிலே இருப்பார்கள். தேவைகளை மட்டும் சந்தித்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு பெற்றோர்களோடு கூட ஐக்கியத்தின் தேவை செலுத்த வேண்டும். அதேபோல அவர்களுடைய அன்றாட தேவையின் ஆதரவு, ஐக்கியத்தின் ஆதரவு, ரெண்டையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் பெற்றோரை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவர்களை கனம் பண்ணாமல் அவர்கள் மரித்து போன பிறகு அவர்களுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு கல்லறை திருநாள் என்றும், கல்லறையிலே அவர்களுக்காக நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம் என்றும் இப்படி செய்து கொண்டிருப்பார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதுதான் மேன்மையான ஒன்று என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை இந்த சீசனிடத்திலே பொறுப்பை கொடுத்தார். எல்லா சீசர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். தாயை கனப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சீசனுக்கு தேவன் கொடுத்திருந்தபடியால் அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரிக்க பண்ணினார்.
அவன் நீண்ட ஆயுசு உள்ளவனாய் இருந்து முதிர்ந்த வயதிலே இந்த யோவான் அப்போஸ்தலன் மரித்தான் என்று நாம் உணர முடிகின்றது. அப்படியானால் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பொறுப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. 4ஆம் வார்த்தையை நாம் சிந்திப்போம். இருளை நீக்கும் ஒளியும் ஒளியை மறைக்கும் இருளும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-46 வசனம். ஆண்டவர் 4ஆம் நாளிலே பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்ன உடனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சன பொழுதிலே அப்படியே உண்டாகிவிட்டது. பிரியமானவர்களே, ஒரு பல்பை கண்டுபிடிப்பதற்கு மனிதன் பல 1000 முறை தோல்வி அடைந்து பல பிரயாசங்களுக்கு மத்தியில்தான் ஒரு பல்பை மனிதனால் உருவாக்க முடிந்தது. ஆனால் ஆண்டவர் மகத்தான சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் சொன்ன உடனே அந்த கிரியைகள், அந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் உடனடியாக அவைகள் உருவாக்கப்படுகிறது. காரணம், தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் வெற்றி உள்ளவராயிருக்கிறார். அவர் பலமுறை சொல்லி சொல்லி ஒன்றை உருவாக்கவில்லை. அவர் சொன்ன உடனே இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் வார்த்தையிலே அதிக அதிகாரமும் வல்லமை இருக்கிறது. அவர் பகலையும் இரவைக்கும் வித்தியாசத்தை காட்ட, பகலையும் இரவையும் ஆளுகை செய்வதற்கும் மற்றும் நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக இந்த மகத்தான சுடரை அவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த சூரியனின் நிமித்தம் மரம், செடி, கொடிகள் இவைகள் நன்றாக வளர்வதற்கும் மனிதன் சூரியனை காணும்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி அவன் பலப்படுவதற்கும் இந்த மகத்தான சுடர்களை எல்லாம் படைத்து முழு உலகத்திற்கும் அவர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வெளிச்சமாக வந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற ஒருவனும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இணைந்திருந்தார், ஐக்கியப்பட்டிருந்தார். இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். அவர் ஒளியாயிருந்தவர். அந்த ஒளியின் மேலே மனிதனுடைய பாவம் படர்ந்தது, மனிதனுடைய சாபம் படர்ந்தது, அவர் மேலே மனிதனுடைய ரோகம் எல்லாம் சுமத்தப்பட்டது. எப்படி ஒரு விளக்கை ஒரு மரக்காலின் கீழே மூடி வைப்பது போல, ஒரு பாத்திரத்தின் கீழே விளக்கை மூடுவது போல, கட்டிலின் கீழே கொண்டு விளக்கை வைப்பது போல, பிரகாசிக்கிற விளக்காகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பாவ இருள் மூடிக்கொண்டபடியினால் அவர் கதறி கொண்டிருந்தார். இங்கே பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் பிதா தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். காரணம் என்னவென்று சொன்னால் அவரால் பாவத்தை பார்க்க முடியவில்லை, பாவத்துக்குள் இருக்கிற தன் மகனை பார்க்க முடியவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கதறி கொண்டிருக்கின்றார். அங்கே அந்த ஞானஸ்நானம் பெடுத்த பொழுது பிதாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்த இயேசு 3ஆம் வார்த்தை சொல்லும் வரைக்கும் அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியம், 4ஆம் வார்த்தை சொல்லுகிற நேரம் பாவம் அவர் மேல் விழுந்தபடியினாலே அந்த உறவிலிருந்து இயேசு துண்டிக்கப்பட்டார். பிதாவினுடைய உறவையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்க முடியவில்லையே என்று கதறினாரே அன்றி மற்றபடி அல்ல. அதை தீர்க்க தரிசனமாகவும் சங்கீதம் 22:1 எழுதப்பட்டிருக்கிறபடினால் அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எனவே அதற்காகத்தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார்.